வணக்கம், நான் விக்னேஷன். வெல்கம் பேக். நம்ம இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் ஆக்டிவா வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த இந்தியாக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த எல்பிஜி கிரைசிஸை தாண்டி இன்னொரு கிரைசிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசப்பட்டுட்டு இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு இருக்காங்க. அது மெயினான கிரைசிஸ் என்னன்னா இந்த பெட்ரோல் பேனிக்கு. நம்ம கூட பார்க்கலாம். நம்ம பெட்ரோல் பங்கா இருக்கட்டும், பக்கத்தையே நம்ம தமிழ்நாட்டுல கூட நிறைய பெட்ரோல் பங்க்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையிலாம் பெட்ரோல் பங்க்ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கூட்டம். அது இல்லாம அங்க வாங்க வர்றவங்க எப்படி வராங்கன்னா வெறும் அவங்க வண்டிக்கா இருக்கட்டும் இல்ல காருக்கா இருக்கட்டும் ஃபுல் டேங்க் அடிக்க வராங்களான்னா அதுவும் கிடையாது. இந்த தண்ணி கேன் 25 லிட்டர் கேனு, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சிண்டெக்ஸ் பாட்டில்ஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அது குற்றம் தெரியாமையே பாத்தீங்கன்னா அவங்க ஃபில் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த எல்பிஜி கிரைசிஸும் பெட்ரோல் கிரைசிஸும் உண்மையாலேயே இந்தியாவில இருக்கா, அது மட்டும் இல்லாம இதுக்கு ரிப்ளை இந்தியா சைட்ல இருந்து என்ன ரிப்ளை கொடுத்திருக்காங்க, இது நம்ம நிஜமாவே பேனிக் ஆக வேண்டிய விஷயம் தானா, இதுக்கு வேற ஏதாவது இந்தியா வேற ஏதாவது சொல்யூஷன் பண்ணிருக்காங்களான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஹாஃபா நம்ம இதை பார்க்க போறோம். செகண்ட் ஹாஃபா எதை பார்க்க போறோம்னா ஈரானோட புது சுப்ரீம் லீடரான மோஜ்தபா காமினி ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. நம்ம அதையும் பார்க்க போறோம். இப்போ ஈரான் இஸ்ரேல் கான்ஃபிளிக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அதோட அப்டேட்டும் நம்ம சேர்த்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் இந்த மாதிரி போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நீங்க இந்த வீடியோ எல்லாம் ஃப்ரீயாவே பார்க்கலாம். மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்கலாம்னா இந்த எல்பிஜி அண்ட் பெட்ரோல் கிரைசிஸ். நம்ம பெட்ரோல் கிரைசிஸே ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பெட்ரோல் கிரைசிஸ் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நம்ம இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். நம்ம இந்தியாவில் ஆல்ரெடி இந்த பெட்ரோலுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி வச்சிருக்கிறோம். எங்கெங்க கட்டி வச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம், மங்களூர் அண்ட் பத்தூர், இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் கட்டி வச்சிருக்கோம். இதுல மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் க்ரூட் ஆயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இது தெரியும். அதன் காரணமாக தான் இந்த ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டியிருக்கோம். ஏன் இந்த ஸ்டோரேஜ் இந்தியா கட்டணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஈரான் மாதிரியோ இல்ல கத்தார் மாதிரியோ இல்ல மிடில் ஈஸ்ட் இருக்கிற மாதிரியோ இல்ல ரஷ்யால இருக்கிற மாதிரியோ நம்ம வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ண கிடையாது. நம்மளே பார்த்தீங்கன்னா வெளியேந்து இம்போர்ட் பண்ணி தான் வாங்குறோம். ஸோ அதனால என்னைக்காச்சும் இந்த மாதிரி ஏதாவது கிரைசிஸ் வரலாம் அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்தியா பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையாவே இந்த ஸ்டோரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா எல்பிஜி கிரைசிஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. பெட்ரோல் கிரைசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்தியா சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா பெட்ரோல் கிரைசிஸ் எல்லாம் கிடையாதுங்க. எங்க கிட்ட 74 டேஸுக்கான பேக்கப் பெட்ரோலியம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா கிட்ட இருக்கு. அதாவது இப்ப இருந்து மே எண்டு, இப்போ மார்ச் ஏப்ரல் மே எண்டு முடியும் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிளிக்ட்ல இருந்து நம்மளுக்கு ஒரு பேரல் ஆயில் வரலைன்னா கூட நம்ம இந்தியானால இந்த ஆயில்ஸ் வச்சு நம்ம இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா பெட்ரோல் பங்குக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால பெட்ரோல் கொடுக்க முடியும் சொல்லி இந்தியன் சைட்ல இருந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியன் சப்ளையர்ஸ் ஆன இந்த பாரத், இண்டன், அப்புறம் ஹெச்பி இவங்க சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க கிட்டையும் 64 டேஸுக்கான பெட்ரோல் கேப்பபிலிட்டி இருக்கு. அது வச்சுதான் நாங்களே பாத்தீங்கன்னா இப்ப பெட்ரோல் கொடுத்துட்டு இருக்கோம். யாரும் பாத்தீங்கன்னா இந்த முந்தி அடிச்சுட்டு பெட்ரோல் போடுறதுக்கெல்லாம் வராதீங்க அப்படின்னு இந்தியன் சப்ளை சைட்ல இருந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம மக்கள் என்ன பண்றாங்க, நம்ம யூடியூப், இன்ஸ்டால நம்ம நிறைய பார்க்க முடியுது, நிறைய வைரலான வீடியோலாம் பார்க்க முடியுது. கரெக்டா என்ன பண்றாங்கன்னா இந்த கேனு, சிண்டெக்ஸ், அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா என்னென்னமோ எதுலயோ வாங்குறாங்க, குடம் அது இதுன்னு எதுலயோ வாங்குறாங்க. ஸோ அது இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில பாத்தீங்கன்னா இல்லீகல். அது ஏன்னா எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த கிரைசிஸ் எல்பிஜி கிரைசிஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆக்டை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதே மாதிரி இந்தியாவில் ஏதோ ஒரு கிரைசிஸ் வருது, எல்பிஜிக்கு மட்டும் இல்லாமல் வேற எதுக்கோ ஒரு தானியத்துக்கோ இல்லை வேற எதுக்கோ இந்த மாதிரி பெட்ரோலுக்கு ஃபியூச்சர்ல ஒரு கிரைசிஸ் வந்தாலும் இந்த கமாடிட்டி ஆக்ட் நம்ம இந்தியா கொண்டு வந்தா இதை சப்ளையர் பண்ற ஒரு மெயின் பிரான்ச் கம்பெனி இருக்குன்னா அவங்க கிட்ட போய் கேட்பாங்க, நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க, ஸ்டாக்ஸ் எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. அவங்க வந்து இருக்கிற ஸ்டாக்ஸ் கொடுக்கணும். இல்ல என்கிட்ட வந்து ஒரு 20 இருக்கு அப்படின்னா நான் 10 தான் கொடுக்குறேன்னா மிச்ச 10 இல்ல அப்படின்னு நீங்க போய் சொன்னீங்கன்னா அந்த இதை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சீஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் எசென்சியல் கமாடிட்டி ஆக்ட். இது 1955 கொண்டு வரப்பட்ட ஆக்ட். அந்த ஆக்ட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அலகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்ட் படி நம்ம இந்த மாதிரி சிண்டெக்ஸ்லயோ இல்ல கேன்லயோ வாங்குறது தப்பு. அது யாரும் பண்ண வேண்டாம் அப்படிங்கறத மெயின் ரீசன். இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெட்ரோல் அண்ட் டீசல் கிரைசிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சுத்தமா கிடையாது. அதுக்கு இந்தியா பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. 50% ஆஃப் ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம மிடில் ஈஸ்ட்ல இருந்தா வாங்குறோம். கன்ஃபார்ம் நம்ம மிடில் ஈஸ்ட்ல தான் வாங்குறோம். ஸோ அந்த மிடில் ஈஸ்ட்ல தான் இப்போ பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. நம்ம இந்தியா என்ன பண்ணிட்டாங்கன்னா 40 மேஜர் கண்ட்ரிஸ், அதாவது வெஸ்ட் ஏஷியா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆயில் பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ண போறோம். மெயினா நம்ம ரஷ்யா பார்த்தீங்கன்னா ஒரு பல்க் டீல், ஒரு மேசிவான ஒரு டீல் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட சைன் பண்ணியிருக்காங்க. 30 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறோம். மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து ஆயில் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா
ஆயில் கிரைசிஸ் இப்போதைக்கு கிடையாது அப்படிங்கறதா உண்மை. மத்த யாரும் பாத்தீங்கன்னா பேனிக் ஆக வேண்டாம். செகண்ட், நம்ம எல்பிஜி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துக்கு வந்தோம்னா, எல்பிஜி கிரைசிஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு. இந்த எல்பிஜி அப்படிங்கிற இந்த விஷயமும் நம்ம பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல இருந்து தான் வாங்குறோம். ஸோ அங்க இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பாத்தீங்கன்னா பிளாக் பண்ணிருக்காங்க. நேத்து தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் கப்பலா நேத்து ஒரு கப்பல் பாத்தீங்கன்னா நம்ம மும்பை போர்ட்டுக்கு வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கப்பல் வர்றதுக்கு இருக்கு. அதனால இந்த கிரைசிஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இந்தியன் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நேத்து லோக்சபால பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் மினிஸ்டரான ஹர்தீப் சிங் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியன் க்ரூட் ஆயில் பொசிஷன் இஸ் செக்யூர்ட். அதாவது இந்தியால பாத்தீங்கன்னா எல்பிஜி கிரைசிஸ் தான் ஒரு அளவுக்கு இருக்கு, ஆனா பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் கிரைசிஸ் சுத்தமா கிடையாது அப்படின்னு சொல்லி அவரே சொல்றாரு. செகண்ட் விஷயமா என்ன சொல்றாருன்னா, டொமஸ்டிக் சப்ளை ஆஃப் எல்பிஜி இஸ் ஃபுல்லி ப்ரொடெக்டட். டொமஸ்டிக்கா நமக்கு உங்க வீட்டுக்கு ஒரு சிலிண்டர் வருது, ஒரு ரெட் கலர் அந்த சிலிண்டர் 14.2 kg சிலிண்டர் வருதுன்னா அது ப்ரொடெக்டிவா டொமஸ்டிக் சிலிண்டர் பாத்தீங்கன்னா வச்சிருக்கிறோம். இந்தியாவில இருக்கிற 33 கோடி ஃபேமிலிக்கு பாத்தீங்கன்னா இந்த சிலிண்டர் டொமஸ்டிக் சிலிண்டர் நாங்க கொடுக்க பிரியாரிட்டியா இந்தியன் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலிஸ்க்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க. தேர்ட் விஷயமா அவர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, புக்கிங் 25 days. இப்போ அந்த ரீஃபில் புக்கிங்கிறது 21 daysல இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா அதை மறுபடியும் ஒரு 4 days எக்ஸ்டெண்ட் பண்ணி 25 days பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஃபோர்த் விஷயமா அவர் என்ன சொல்றாருன்னா, ஹி பிரியாரிட்டிஸ் 33 crores ஃபேமிலி. நாங்க இந்தியன் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்க 33 கோடி ஃபேமிலியை தான் நாங்க பாக்குறோம். மெயினா அவங்களுக்கு பார்த்தா ப்ரியாரிட்டிஸ் கொடுக்குறோம். அதனால டொமஸ்டிக் சிலிண்டர் பாத்தீங்கன்னா நீங்க புக் பண்ணி 2.5 daysக்குள்ள உங்களுக்கு டெலிவரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. ஃபோர்த் விஷயம் என்ன சொல்றாருன்னா, prevent the LPG gases to the black market. இந்த black marketல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி LPG gases பாத்தீங்கன்னா நிறைய பேர் விற்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை நாங்க ப்ரிவென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அவர் சொல்றாரு. நீங்களே கேட்கலாம், இதெல்லாம் ஓகேடா, டொமஸ்டிக் ஓகே, இப்ப கமர்ஷியல் அப்படின்னா, கமர்ஷியல் பாத்தீங்கன்னா இப்போ அவங்க அவ்வளோக்கு ஃபோக்கஸ் பண்றது இல்ல. கமர்ஷியலும் பாத்தீங்கன்னா 100% கொடுக்க முடியல, ஒரு 70 to 80% பாத்தீங்கன்னா கமர்ஷியலும் கொடுக்குறாங்க. ஆனா டொமஸ்டிக் அளவுக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்தியானால கமர்ஷியல் கொடுக்க முடியல அப்படிங்கறத உண்மை. இப்போ இந்த பிளாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்துக்கு அவரு சொன்ன விஷயத்துக்கே நம்ம வந்தோம்னா, நேத்து பாத்தீங்கன்னா யூபியில 524 சிலிண்டர்ஸ் பாத்தீங்கன்னா பிளாக் மார்க்கெட்ல வித்திருக்கிறாங்க. அதனால ஒரு 7 பேர்த்த குண்டாஸ் அப்படிங்கிற இந்த சட்டத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. மும்பைல 100 சிலிண்டர் பாத்தீங்கன்னா பிளாக் மார்க்கெட்ல வித்திருக்கிறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்த் சைடு தான்டா. நம்மளுக்கு என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மதுரை அங்க இருக்கிற அலங்காநல்லூர்ல 398 சிலிண்டர் பாத்தீங்கன்னா பிளாக் மார்க்கெட்ல இவங்க வாங்கி வச்சு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு நியூஸ் போயிருக்கு. அதனால அங்க இருக்கிற 2 பேர்த்த பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த எல்பிஜி பெட்ரோல் இந்த மாதிரி மெயின் கிரைசிஸ் காரணமே இந்த மாதிரி இந்த சிலிண்டரை வாங்கி வச்சுட்டு அது விலையேறினக்கு அப்புறம் விற்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கிற இந்த இடைத்தரகர்கள் தான் மெயின் வேலையே பாக்குறாங்க. இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம பிளாக்ல டிக்கெட் வாங்குற மாதிரி, இப்ப நான் 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு உங்களுக்கு நான் அதை 1000 ரூபாய்க்கு விற்பேன். ஒரு படமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் இல்லைன்னா அதை நான் 1500 ரூபாய்க்கு விற்பேன். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, சிலிண்டர் வாங்கி அவங்க பாத்தீங்கன்னா இந்த 1000, 2000, 3000 சொல்லி பிளாக் மார்க்கெட்ல விற்கிறாங்க. ஸோ இதன் ரீசனா தான் நிறைய பேர் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி இந்த பெட்ரோலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேனிக்கை பாத்தீங்கன்னா கிளப்பிட்டு இருக்காங்க. மறுபடியும் சொல்றோம், பெட்ரோலுக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில பேனிக் ஆக வேண்டாம். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய சிலிண்டர்ஸ் பாத்தீங்கன்னா பிளாக் மார்க்கெட்ல இருந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்னால பிடிக்கப்பட்டிருக்குது. சோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த எல்பிஜி அண்ட் பெட்ரோலியம் கிரைசிஸ். இதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இந்த எல்பிஜியுமே பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். இதுவுமே பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ், யூஎஸ், கனடா, நார்வே, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா இந்தியா பாத்தீங்கன்னா டீல் போட்டிருக்காங்க. அது மேபி கொஞ்சம் வந்துடும். என்ன மேபி ரேட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ஆகலாம் இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ்னால. அது வேணா ஹை ஆகலாம் மொழியே, இந்த பெட்ரோலே கிடைக்காது, டீசலே கிடைக்காது, எல்பிஜே கிடைக்காது அப்படிங்கிறது போய். நம்ம அப்படியே பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் வீடியோக்கு நம்ம மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் வந்தோம்னா, ட்ரம்ப் நேத்து ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு. யூஎஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பாத்தீங்கன்னா ஈரான் தான் கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க எல்லா உலக நாடெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா யூஎஸ் மிலிட்டரி தான் அதை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. ஈரான் கிட்ட இன்னும் வெறும் ஃபியூ மிசைல் தான் இருக்கு. அதை வச்சு அவங்க அப்படியே பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்காங்க. நாங்க நினைச்சா அவங்களை ஊதி தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஆயில் பிரைசஸ்க்கும் வராரு. ஆயில் பிரைசஸ் பாத்தீங்கன்னா கம்மிங் டவுன், இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ஆயில் பிரைஸ் எல்லாம் கம்மி ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு எக்ஸ்போர்ட் மாதிரி ட்ரம்ப் பாத்தீங்கன்னா நேற்று சொல்லி இருக்கிறாரு. ஜஸ்ட் இந்த வார்னாலதாக இந்த ஆயில் பிரைஸ் எல்லாம் ஹையா இருக்கு. சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத கூட கம்மியா வரும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பாத்தீங்கன்னா நேற்று சொல்லி இருக்கிறாரு. அது சொன்ன கையோட ஈரான் மறுபடியும் நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு நாங்க கொடுத்துற மாட்டோம் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தையும் அவர் சேர்த்து நேற்று பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட்ல சொல்லி இருக்கிறாரு. அமெரிக்கா சைட்ல சொல்லியிருக்காங்க, நம்ம ஈரான் சைட்ல இருக்கிற சுப்ரீம் லீடர், நியூவா பதவியேற்று இருக்கிற சுப்ரீம் லீடர் முஸ்தபா காமினி, அவர் ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. மெயினா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறாரு, இந்த மிகாப் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு ஈரான்ல ஒரு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா
அடிச்சிருந்தாங்க. அதுல 163 குழந்தைகள் பாத்தீங்கன்னா இறந்துருந்தாங்க. அவங்க ஒரு போருக்கும் போல எதுக்குமே போல அந்த அப்பாவி குழந்தைங்களை பாத்தீங்கன்னா கொண்டிருந்தாங்க. அது யாருன்னு தெரியாம சொல்லிட்டு இருந்தாங்க. ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா யாருன்னு தெரியல, ஈரானே அவங்களுக்குள்ள மிசைல் போட்டுட்டு அவங்க எங்க மேல பழிய போடுறாங்கன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அங்க ஈரான் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணக்கப்புறம் தெரியுது யூஎஸோட ஒரு மிசைல் தான் வந்து அட்டாக் பண்ணியிருக்குன்னு. ஸோ அவரு இதை ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுட்டு செகண்ட் விஷயம் என்ன சொல்றாருன்னா, இங்க ஈரான்ல சிந்தின மக்களோட ஒவ்வொரு ரத்தத்துக்கும் அமெரிக்கா நீங்க பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை பார்த்து சொல்றாரு. தேர்ட் விஷயமா பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு விஷயத்த பண்ணி ட்ரம்ப் எப்படிங்க உலகம் முழுவதும் அமைதி நிலவணும் எப்படி பேசுறாரு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஃபோர்த் விஷயமா பாத்தீங்கன்னா, நாங்க ஆமா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி வச்சிருக்கிறோம், இது மறுபடியும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி முஸ்தபா காமினி நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த பிரஸ் மீட்டுக்கு சொல்லியிருக்காரு. இது கண்டினியூ ஆகும்னா இந்த எல்லா கண்ட்ரிஸும் போக முடியாது அப்படின்லாம் கிடையாது. ஈரானுக்கு ஃப்ரெண்ட்லி நாடான எல்லா கண்ட்ரிஸும் இப்ப போயிட்டு தான் இருக்காங்க. மற்றபடி இந்த யூஎஸ் இஸ்ரேல் கூட இருக்கிற நிறைய கண்ட்ரிஸ்க்கு இனிமே பாத்தீங்கன்னா பிளாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை. அப்புறம் இன்னைக்கு மெயின் ரீசனும் நடந்திருக்கு. ஈரான்ல இருக்கிற கர்கா ஐலாண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஐலாண்ட் பாத்தீங்கன்னா ஈரான்ல இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆயில் ரிஃபைனரி இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட். இது பார்த்தீங்கன்னா மொத்தமாவே ஒரு 20-25 கிலோமீட்டர் தான் இதோட டிஸ்டன்ஸ். அப்படிப்பட்ட இந்த டிஸ்டன்ஸ் உள்ள இந்த ஐலாண்டு பார்த்தீங்கன்னா ஈரான்ல 90% ஆயில்ஸ் எல்லாம் இங்கதான் கொண்டு வந்து ஏற்றுமதி பண்றாங்க மற்ற எல்லா நாட்டுக்கும். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போர்ட் தான் இந்த கர்க் ஐலாண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு போர்ட் பத்தின ஈரானுக்கு. அப்படிப்பட்ட இந்த ஈரானோட போர்ட்டில் இருக்கிற ஆயில் ரிஃபைனரிஸை அமெரிக்கா பத்தின இன்னைக்கு காலையில் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுல ஒரு இம்பார்ட்டன்டான இன்னைக்கு ஒரு நாள் என்னன்னா, ட்ரம்ப் இறந்துருவாரு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? என்னடா சொல்ற அப்படின்னா, எஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் கான்ஸ்பிரசி தியரி. அந்த சிம்சன் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஃபேமஸ். இந்த கார்ட்டூன்ல பாத்தீங்கன்னா 90s அந்த காலத்துல வந்த கார்ட்டூன். இதுல ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. லைக் கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு வைரஸா இருக்கட்டும், இப்போ விஷன் ப்ரோ மாதிரி ஒரு ப்ரோவா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய என்ன பாத்தீங்கன்னா இந்த சிம்சன் கார்ட்டூன் அப்படிங்கிற இந்த ஒரு கார்ட்டூன்ல ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படிப்பட்ட இந்த கார்ட்டூன்ல ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா March 14, 2026 அப்போ இறந்துருவாரு அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு தான் March 14, 2026. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இது நான் காலையில் எடுத்துருக்கிற முடியும், எந்த நியூஸும் மற கிடையாது. இந்த வீடியோ நீங்க பார்க்கும் போது எதா நடந்தா தெரிய கிடையாது. இது வந்து வெறும் கான்ஸ்பிரசி தியரி தான். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், கான்ஸ்பிரசி தியரி. ஸோ இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த பெட்ரோல் கிரைசிஸ், எல்பிஜி கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்க ரூமர்ஸா இருக்கட்டும், அபிஷியல் நியூஸா இருக்கட்டும், எல்லாம் தான் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேல வேற ஏதாச்சும் இந்த ஒரு கான்ஃபிளிக்ட் வீலையோ இல்ல வேற எதுலயோ ஒரு நியூஸ் வந்தா உங்களுக்கு நான் அதை கொண்டு வந்து சேர்க்கிறேன். அது முடியும். அண்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ். நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களும் சந்திக்கிறேன். பாய்.